ஹலோ மக்களே! பரணி சண்முகம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. பரணியும் சண்முகமும் ஒரு வழியாக ஹனிமூன் ட்ரிப்புக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்படி குடும்பமே சந்தோஷமாக ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது அதே சமயத்தில் கௌதமும் வெளியில் வராங்க. எப்படியாவது இந்த கவிதாவை போட்டு தள்ளிடணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம சண்முகம் பரணியும் சந்தோஷமாக பஸ்ஸில் வந்துட்டுருக்கும்போது எதிர்த்தால கவிதா அந்த பஸ் அப்படியே தடுத்து நிறுத்துறாங்க. இதை கொஞ்சம் கூட சண்முகம் எதிர்பார்க்கல. அந்த இடத்துல கவிதாவை என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது அவங்களையும் கூட்டிட்டு அந்த பஸ்ல போறாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து கவனிச்ச கௌதமும் என்னோட எதிரிகள் எல்லாரும் சேர்ந்தா மாதிரி இந்த பஸ்ல போறாங்க. இனிமே இந்த பஸ்ல ஒரு ஆப்பு வச்சிட வேண்டியதான்னு அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா பரணி சண்முகத்தோட லவ் சீன்ஸ் வருதுன்னு பார்த்தா அதுக்குள்ள இப்ப வேற ஒரு பிரச்சனை வருதுன்னே சொல்லலாம். எதுவா இருந்தாலும் நம்ம அண்ணா அதையெல்லாம் தகர்த்தெறிஞ்சு செமைய அதிரடியா வந்து காப்பாத்திடுவாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பரணி சண்முகம் குடும்பம் எல்லாரும் சேர்ந்த மாதிரி வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இனிமே கொஞ்சம் நிம்மதியாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம் சொல்லிட்டு அதுக்காக ரெடி ஆகுறாங்க. அதே மாதிரி பஸ்ஸையும் கூட்டிட்டு வராங்க. பஸ்ஸில் வச்சு நம்ம சிவபாலன் எல்லாரும் சேர்ந்த மாதிரி செய்த காமெடிகள் எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நம்ம பரணியும் சண்முகத்திட்ட வந்து இத்தனை நாள் கழிச்சு நம்ம இப்போ தான் ஒரு ஹனிமூன் ட்ரிப்பு போக போகிறோம், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குடா. இன்னைக்காவது நீ குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் என் கூட எப்போவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அன்றைக்கே நம்ம ரெடி ஆகிட்டு ஊட்டிக்கு போகலான்னு தயாரானோம். அதுக்குள்ளே பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துட்டு போயிட்டு இன்னைக்கு எனக்கான டைமை நீ ஒதுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி நம்ம சண்முகத்திட்ட பரணி கேட்டவுடனே சண்முகமும் அதுக்கென்னல இனி உள்ள டைம் எல்லாமே உனக்கு தான், அதான் தங்கச்சிகள் எல்லாமே சந்தோஷமா தானே இருக்காங்க, எனக்கும் எந்த கவலையும் இல்லை, இந்த ட்ரிப்பு ஃபுல்லா உன் கூட தான் நான் டைம் ஒதுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சண்முகம் அந்த இடத்துல சொல்றாங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கௌதம் ஜெயிலேருந்து வெளியில வந்துட்டு எப்படியாவது இந்த கவிதாவை கண்டுபிடிச்சு அவளை ஒரு வழியா தீர்த்து கட்டிடணும், அம்மாவுக்கு எப்போ பெயில் கிடைக்கும்னு கேட்கும்போது வைஜெயந்திக்கு மேல அந்த சண்முகம் சரியா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். கொஞ்ச நாளைக்கு உங்க அம்மா மட்டும் வெளியில வர முடியாது, சரி கொஞ்ச நாளைக்கு நீ எதுவுமே தப்பு பண்ணாம இருன்னு சொன்னாலும் கௌதம் கேட்குற மாதிரி இல்லை. எப்படியாவது இந்த கவிதாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. சிவபாலனும் வீரா கிட்ட எத்தனை நாளாக இதுக்காக நான் யோசிச்சுட்டே இருந்தேன் தெரியுமா, நல்ல விளையாட்டு இப்படி ஒரு ட்ரிப்பு நமக்கு கிடச்சிருக்கு, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வீரா, இப்போவாது என்னை ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லும்போது வீராவும் சிவபாலன் கிட்ட என்கிட்ட டென்ஷனை உண்டாக்காத, நான் தான் சொன்னேன்ல எப்படி இருந்தாலும் நான் உன்னை கணவனாட்டி ஏற்றுக்கவே மாட்டேன், சரி என் அண்ணன் கேட்டான்னு சொன்னதுனால தான் நான் இப்படி வந்திருக்கேன், இதுக்கு மேலே ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறமா பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சிவபாலன் கிட்ட சரியாக மிரட்டுறாங்க. என்னதான் இருந்தாலும் சிவபாலன் அந்த இடத்துல சரியா காமெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் சௌந்தர பாண்டியனுக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கு. என்னல இவங்க எல்லாம் குடும்பமா சேர்ந்து சரியான இடத்துக்கு போயிருக்காங்களே, இப்ப என்ன பண்றது, எப்படியாவது இந்த குடும்பத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிடலான்னு பார்த்தா இப்பவும் சந்தோஷமா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பாண்டியம்மாலும் நீ சொல்றது எல்லாமே சரிதான்ல, என்ன நடந்தாலும் இந்த குடும்பம் மட்டும் எப்படி ஒற்றுமையா இருக்காங்க பாரு, உன்னோட சிவபாலன் முத்துப்பாண்டி இது கூட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்த மாதிரி போயிட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சௌந்தர பாண்டியன் இருல இந்த சண்முகத்துக்கு எப்படியாவது ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயலை கொஞ்ச நாள்ல செய்யத்தான் போறேன், அதை நீ பார்க்கத்தான் போற அப்படிங்கிற மாதிரி சௌந்தர பாண்டியனும் பாண்டியம்மாலும் சேர்ந்த மாதிரி ஒரு பிளானை போடுறாங்கன்னே சொல்லலாம். கௌதமும் கவிதாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. கவிதா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன பண்றது, எப்படியாவது கௌதம் கிட்ட இருந்து தப்பிக்கணுமே யோசிக்கிறதுக்குள்ள கௌதமும் என்ன கவிதா என்கிட்ட சரியா மாட்டிக்கிட்டியா, நான் தான் அப்பவே சொன்னல எங்க இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சுவேன்னு, ஒன்னால தானே நான் இப்படி ஒரு நிலைமையில மாட்டிட்டேன், இனிமே நீ உயிரோடவே இருக்கக்கூடாது, நீ இருந்தா தானே அடுத்த ஹியரிங்க்கு எல்லாம் வர முடியும், இனி உன்னை சும்மா விடுற மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு கௌதமும் கவிதா துரத்த ஆரம்பிக்கிறாங்க. கவிதாவும் எப்படியாவது கௌதம் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போறாங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதமும் கவிதாவை துரத்திட்டு வரும்போது இன்னொரு பக்கம் நம்ம அண்ணா குடும்பம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி பஸ்ல சந்தோஷமா செம கலகலப்பா அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க. சமயத்துல நம்ம கவிதாவும் ரோட் சைட்ல வந்து எப்படியாவது யாராவது நம்மளை காப்பாற்ற வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு பஸ் வரதை கவனிச்ச உடனே நடு ரோட்லயே அப்படியே அதை தடுத்து நிறுத்துறாங்க. அங்க பார்த்தா நம்ம அண்ணா குடும்பமா இருக்கு. கவிதாவும் அந்த இடத்துல என்ன ஒருத்தவங்க துரத்திட்டு வராங்க, எப்படியாவது காப்பாத்துங்க அண்ணா அப்படிங்கிற மாதிரி கதறி அழும்போது அந்த இடத்துல சண்முகம் அவங்கள தூக்கி அப்படியே பரணி அவங்களுக்கு எல்லா முதலுதவியும் பண்றாங்க. ஒரு விளையாட்டு கவிதாவை அந்த இடத்துல காப்பாத்துறாங்க.
கவிதாவும் நம்ம சண்முகத்திட்ட எனக்கு வேற வழியே இல்லை, எனக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடுது, எப்படியாவது உங்க கூட நான் சேர்ந்து வரேன்னா அப்படின்னு கேட்கும்போது சண்முகத்துக்கும் வேற என்ன சொல்றதுன்னே புரிய மாட்டேங்குது. சரி வா, என் கூட வா, கண்டிப்பா நான் உன்னோட உயிரை காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கவிதாவை அந்த பஸ்லயே கூட்டிட்டு போறாங்க. இத தூரத்துல இருந்து கௌதம் கவனிக்கிறாங்க. என்ன இந்த அண்ணா குடும்பம் எல்லாரும் சேர்ந்த மாதிரி டூரு போறாங்களா? அது மட்டும் இல்லாம இந்த கவிதாவும் இந்த பஸ்ல இப்ப ஏறிட்டாளா? என்னோட எதிரிகள் எல்லாம் மொத்தமாட்டி இதே பஸ்ல தான் இருக்காங்களா? இனிமே என்னோட ஆட்டத்த பாரு அப்படிங்கிற மாரி கௌதம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இனி இந்த பஸ்ஸுக்கே ஒரு வேட்டு வைக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அடுத்த வேலைகள ஆரம்பிக்கிறாங்க. இது எதுவுமே தெரியாம நம்ம சண்முகம் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமா அந்த பஸ்ல போயிட்டுருக்காங்க. ஒரு வழியா அந்த இடத்துலயும் ரீச் ஆயிறாங்க. முத்துப்பாண்டி, இசக்கி எல்லாரும் சேர்ந்த மாரி அந்த குழந்தைய ரொம்பவே கொஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வைகுண்டமோ சண்முகத்திட்ட வந்து ஏல கஞ்சத்தனமா இங்க இருந்துட்டு இருக்காத, அந்த பரணி பிள்ளை என்ன கேக்குதோ அதெல்லாம் வாங்கி கொடு, ட்ரிப்ப குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகத்துக்கிட்ட வைகுண்டமும் சொல்லி வைக்கிறாங்க. சண்முகமும் என்னப்பா சொல்ற, நான் அதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், கஞ்சத்தனமா எல்லாம் இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது பரணியும் அந்த இடத்துல கொஞ்சம் கிண்டலா பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி சண்முகமும் பரணியும் சேர்ந்தாப்புல தனியாட்டு ஒரு ரூமை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம குடும்பம் எல்லாரும் சேர்ந்த மாதிரி இங்கே தங்கிக்கலாம், நாளைக்கு அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம், அந்த சுற்றுலா தலத்துக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானை நம்ம முத்துப்பாண்டி எல்லாரும் சேர்ந்த மாதிரி போட்டு வைக்கிறாங்க. நம்ம பரணிக்கும் சண்முகத்துக்கும் இப்பதான் தனியா இருக்கக்கூடிய ஒரு இடைவெளியே கிடைச்சதுன்னே சொல்லலாம். ஒரு வழியா அவங்களோட லவ் சீன்ஸ் எல்லாம் வருது. நம்ம பரணியும் சண்முகத்துக்கிட்ட இனியாவது நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழலாம், இது வரைக்கும் உன்னோட தங்கச்சிகளை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தல, இப்போதைக்கு தான் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, சிவபாலன் கூட வீரா சேர்ந்துட்டா, இசக்கி எல்லாருமே சந்தோஷமா தானே இருக்காங்க, ரத்னாவும் இப்ப நல்லபடியா இருக்கா, இனி கனி மட்டும் தானே அவளுக்கு பிரச்சனை எல்லாமே தீர்ந்துட்டு இனி கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம கனியை பத்தி யோசிக்க வேண்டியது வரும். இனி நம்மோட வாழ்க்கையை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கடையிலயும் எந்த பிரச்சனையும் இல்லை, இப்ப நமக்கு கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துட்டு இனியாவது நம்மோட லட்சியத்தை எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு நமக்காக வாழலாமான்னு சொல்லிட்டு பரணி கேட்குறாங்க. சண்முகமும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம பரணி கிட்ட பாசமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விளையாட்டு அவங்களோட வாழ்க்கை பயணம் தொடங்குதுன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கௌதமும் எப்படியாவது இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸையே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுபடியே இந்த பஸ்ல தான் இந்த குடும்பம் முழுக்க போக போகுது. அது மட்டும் இல்லாம கவிதாவும் இந்த பஸ்ல தான் போக போறா. அதனால இதுலயே ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க. நீ சொல்றது எல்லாமே சரிதான்டா, ஆனா மறுபடியும் நீ தான் இந்த வேலை செய்தேன்னு யாருக்காவது தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனையில மாட்டிடுவேன். ஏற்கனவே உங்க அம்மா உள்ளே இருந்து வெளியிலே வரல, உங்க அம்மா கிட்ட ஏதாவது கேட்டியான்னு சொல்லும்போது கௌதமும் இப்போதைக்கு அம்மா கிட்ட கேட்கறதுக்கெல்லாம் நம்ம கிட்ட டைம் இல்லை, அம்மா வந்தாலுமே இதை தான் செய்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பண்ணி வைக்கிறாங்க. இது எதுவுமே தெரியாம நம்ம சண்முகம் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே அந்த பஸ்ல ஏறுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு வழியா இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம அண்ணா எல்லாத்தையும் காப்பாத்திடுவாங்கன்னே சொல்லலாம்.